மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆதியாகமம் 39 அதிகாரம் 3-4 வார்த்தைகள். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நேற்றைய நாளிலே நாம் யோசேப்பை குறித்து பார்த்தோம். அவனுடைய கர்த்தர் கூட இருந்தபடியினால் அவன் காரியங்களை கர்த்தர் சித்திக்க பண்ணினார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் அதே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினாலே அவன் செய்கிற அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமான் கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் அவனிடத்திலே ஒப்புவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, அவனுடைய காரியங்களை சித்திக்க பண்ணினது மாத்திரமல்ல, அவன் வேலை செய்த இடத்திலே அவனுடைய எஜமானுடைய நம்பிக்கைக்கு உரியவனாய் காணப்பட்டான். அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை அவன் அறிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். எனவே தனக்குண்டான யாவற்றையும் அவனுடைய கையிலே ஒப்புவித்து அவனுடைய வழிநடத்துதலுக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நீங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்திலும் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை அவர்கள் காணும்போது நிச்சயமாகவே மனிதர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். உங்களுக்கு உயர்வும் மேன்மையும் சரியான நேரத்திலே சரியானபடி கிடைக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற அவரை காணும்போது உங்களை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளும் போது, புரிந்து கொள்ளும் போது, மற்றவர்களிடத்தில் இல்லாத நற்குணங்கள் உங்களிடத்திலே காணப்படுகிறதை அவர்கள் கண்டு அதன் நிமித்தம் அந்த யோசேப்பை அவனுடைய எஜமான் உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். தாவீது உயர்த்தப்பட்டார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் அவன் கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவர் உங்கள் கூட இருப்பார் என்று சொன்னார். உங்களுடைய பணிஸ்தலங்களிலே உங்களுக்கு தக்கதான வேளையிலே உயர்வும் பதவி உயர்வும் மேன்மையும் உண்டாகும் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.